வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இப்போ நம்ம வந்து ரவா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன அளவு என்ன வேணும் எல்லாமே சொல்லிடுறேன். நான் பாருங்கள், நான் இந்த கப்பில் எடுத்துகிட்டு இருக்கேன். இது வந்து ஒரே கப் அளவு, ஒரே அளவு தான். இந்த கப்பில் ஒரு கப்பு ரவை, அதுக்கப்புறமா 1.25 கப்பு வந்து கீ. இதே அளவில் 1.25 கப்பு வந்து கீ எடுத்துக்கோங்க. 3 கப்பு வந்து பால், 4 கப்பு சர்க்கரை. எல்லாம் ஒரே அளவு. நீங்கள் எந்த டம்ளரோ இல்லை கப்போ எந்த கண்டெய்னரில் எடுக்கிறீங்களோ அதே கண்டெய்னரில் தான் அளந்துக்கணும். 1 கப்பு ரவை, 1.25 கப்பு நெய், 3 கப்பு பால், 4 கப்பு சர்க்கரை. அவ்வளோதான் இதுக்கு அளவு. இதை பாருங்கள், நான் வந்து ஒரு கடாயை வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் அடுப்பு பற்ற வைக்கல. முதல்ல வந்து ரவையை இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் சர்க்கரை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நெய், ஒரு 1.25 கப்பு நெய் விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம். இந்த நெய் பால் வந்து நான் ஒரு 3 கப் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா. இந்த நெய் வந்து வீணாக்க வேண்டாம். இந்த பாலை இதில் கொஞ்சம் விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் விட்டுடலாம். ஸோ பாலையும் விட்டுட்டேன் நான். இதோடய சேர்ந்து வந்துடும். ஒரே பாத்திரத்தில் அளந்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இதே மாதிரி ரவை, சர்க்கரை, அதுக்கப்புறம் நெய், அப்புறம் பால் விடுங்க. அப்போ வந்து அந்த நெய் வந்து வீணாகாது. இந்த பாலோடய சேர்ந்து வந்துடும். பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. இதை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப செவந்து போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கை விடாமல் நல்லா கலரிண்டே இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கை விடாமல் நல்லா கலருங்கோ. ரொம்ப சிம்மில் வச்சிங்கன்னா இது என்ன ஆகும் தெரியுமா, வேகிறதுக்கு லேட் ஆகும். அது மட்டும் இல்லை, லெதரியா, அதாவது ஒரு மாதிரி இழுபடுற மாதிரி ஆகிடும். அது மாதிரி ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா செவந்து போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கை விடாமல் கலருங்கோ. இந்த பாருங்க, எல்லாம் நல்லா கரைஞ்சி இது மாதிரி தண்ணி ஆகிடுது. இப்போ இது நல்லா கொதிச்சு பபிள்ஸாக வரும். நீங்கள் முதலே வந்து பால் விடலாமான்னு கேட்கலாம். நீங்கள் வந்து பால் விட்டு இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு பாலெல்லாம் விட்டிங்கன்னா அது வந்து பால் கொதிச்சிடும் இல்லையா. இப்போ சேர்ந்து வரும்போது உங்களுக்கு செவந்து போயிடும். அதனால நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ரவை, சர்க்கரை, அதுக்கப்புறமா நெய், அதுக்கப்புறமா பால் விட்டு சிம்மில் வச்சு, அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கலருங்கோ. அது ரொம்ப முக்கியம், கைவிடாமல் கலர்றது தான். அப்போ தான் ஒரே மாதிரி வரும் உங்களுக்கு. இதுக்கு பதம் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை, பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடில் திரிஞ்ச மாதிரி வரா மாதிரி இருக்கும். அதை நம்ம பால் விட்டதுனால தான். ஆனால் அதுக்காக ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீங்கள் வந்து இதே மாதிரி கைவிடாமல் கலரின்னு இருக்கோம். இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கெட்டி ஆகிட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இந்த பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகிடுது. இதுக்கு வந்து நல்ல குழுவான கடாயாக எடுத்துட்டு கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. அதில் கால்வாசி பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது கொதிக்கும் போது என்ன ஆகும், தெளிக்க ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் கரண்டி கொஞ்சம் பெருசாக வச்சு கொஞ்சம் தண்ணி நின்று பண்ணுங்கள். இதை என்னடா நான் நான் கலராமல் எடுத்துகிட்டு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு அந்த பதத்தை காட்டணுங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுறேன். இது பாருங்கள், நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்தாப்பில் வருது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த கோடாக வருது பாருங்கள். நம்ம 7 கப் கேக்கு, மைசூர் பாக்கெலாம் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து மைசூர் பாக் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதை பண்ணி கொடுத்தாலே இந்த சாஃப்ட் மைசூர் பாக்கு இருக்கு இல்லையா, அந்த டேஸ்ட் தான் வரும். எல்லாருமே கேட்பாங்க மைசூர் பாக்கான்னு. ஆனால் அதை நீங்கள் ரவையில் பண்ணிங்கன்னு சொன்னால் யாரும் கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும் இது நீங்கள் வந்து ரவையில் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இதை பாருங்கள், பதம் கூட ஆல்மோஸ்ட் வந்துட்டு இருக்குது. இது பாருங்கள், ஆல்மோஸ்ட் பதம் வந்தாச்சு. நான் வந்து இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சூட்லேயே வந்து நம்ம விட்டுருவோம். இது வந்து இன்னும் கரெக்டான பதத்துக்கு வந்து வந்துடும். ஒரு 10 நிமிஷமாவது இந்த சூட்லேயே இருக்கட்டும்.
இது வந்து பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம்னு ஏன்னு சொன்னேன்னா, நீங்கள் வந்து பண்ணிட்டு பார்த்துட்டு ஐயோ பதம் வந்திருக்கா வரலையாங்கிற யோசனையே வேண்டாம். பாருங்க ஒரு மாதிரி வந்த மாதிரி இருந்தால் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லேயே விட்டுட்டு அப்புறம் திருப்பி கலரி பாருங்க. வரலைன்னா இன்னொரு வாட்டி அடுப்பு பற்ற வச்சு கலரிட்டு திருப்பி போடலாம். இது வந்து மைசூர் பாக்கு மாதிரி பதம் வந்தோடனே டக்குன்னு கொட்டணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால யார் வேணாலும் இதை பண்ணி பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் நான் இப்போ கொட்ட போகிறேன். கொஞ்சம் அந்த சூட்லேயே இருக்கட்டும். பாருங்கள், நம்ம விட்ட நெய்யெல்லாம் வந்து மேலாக கக்கிண்டு வருது. இந்த சூட்லேயே அது பாருங்கள், அது இன்னும் கூட அந்த இது தெரியாது பாருங்கள், கொதிக்கிறது அந்த இடத்துலலாம். ஸோ இந்த சூட்லேயே அந்த பதம் இன்னும் கொஞ்சம் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம கொட்டலாம். இந்த பாருங்கள், நல்லா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி தான் வச்சுருந்தோம். அந்த சிவப்பாக வந்திருக்கு பாருங்கள், நல்லா செவந்துட்டு வந்திருக்கு பாருங்கள். அந்த மைசூர் பாக் கலரில் வந்திருக்கு. நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து நான் பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அதே மாதிரி சக்கரை வந்து கூட இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 1 கப்பு வந்து குறைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம பீஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் எடுத்திங்கன்னா தனித்தனியாக அழகாக நீட்டாக வந்துடும். நம்ம எடுத்துன்றது பார்த்திங்கன்னா இந்த சின்ன கப்பு தான். இந்த கப்பு அளவுக்கு நான் எடுத்துன்றதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 30 பீஸ் வந்திருக்கு. நீங்கள் எப்போ பண்ணாலும் கொஞ்சமாக எடுத்து பண்ணி பாருங்கள், கொஞ்சம் அளவில் எடுத்து பண்ணி பாருங்கள். நம்மளுடைய ரவா கேக் வந்து ரெடி ஆகிடுது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. இதுக்கு பதம்லாம் ஒன்றுமே கிடையாது. யார் வேணாலும் ஈஸியாக பண்ணிடலாம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த கேக்கை வந்து ரவா கேக்கை வந்து இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன்.